நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய பதிவு முருகப்பெருமானுக்காக. முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுபவர்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயம் நன்றாகவே கிடைக்கும். அதாவது என்னென்னா, இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி தான் இந்த பதிவை நான் டக்குன்னு யோசித்து உங்களுக்கு பட்டுன்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த கலியுகத்தில் எல்லாருக்குமே மனக்கவலைகளும் உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், பிள்ளைகளுடைய படிக்காமல் இருப்பதும், பணப்பிரச்சனையும், மனப்பிரச்சனையும், உடல் பிரச்சனையும் அனைத்தும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. யாரை பெற்றாலும் யாரும் ஒரு சந்தோஷமான விஷயங்களை சொல்வதில்லை. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிறோம். அதற்காக இந்த ஒரு அருமையான மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மந்திரம்? இது வந்து நார்மலாக அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும். எங்களுக்கெல்லாம் இப்போ சமீபம் 2 வருஷத்துக்கு முந்தி தான் இது தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் ஒரு கோரிக்கையை நினச்சிக்கிட்டு காலையில் முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்தத்தில், இல்லாட்டி 6 மணிக்குள்ளே, இல்லை அதுக்கு மேலேயும் நீங்கள் குளிச்சுட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 6 to 7 இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒரு பிளேட்டில் இந்த கோலத்தை போட்டுட்டு அதில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு இந்த மந்திரத்தை ஓம் ரீங் சரவண பவ, ஓம் ரீங் ரவண பவச, ஓம் ரீங் வனபவ சர, ஓம் ரீங் நபவ சரவ, ஓம் ரீங் பவ சரகண, ஓம் ரீங் வசரகணப அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரவண பவ அப்படின்றத 6 தடவை சொல்லணும். ஓம் ரீங் சரவண பவ, ஓம் ரீங் சரவண பவன் 6 முறை அந்த பதிவை மட்டும் நம்ம சொல்லணுமா. அது மாதிரி ஒவ்வொரு பதிவையும் 6 தடவை சொன்னால் நம்ம கந்த சஷ்டி 36 தடவை படித்ததுக்கு நமக்கு சமம்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம கந்த சஷ்டி படிக்க நேரம் இல்லை. ஆக்சுவலாக கந்த சஷ்டி ஒரு நாள் 36 குண்டி ஓதிய ஜெபித்து உகந்த மலையளித்துன்னு ஒன்று வரும் ஒரு வரி. ஒரு நாளைக்கு 36 தடவை படித்தா ரொம்ப விசேஷம். அதனால் நம்ம இந்த மந்திரத்தை ஒரு மந்திரத்தையும் 6 மந்திரத்தை சொல்லும்போது 36 தடவை வந்துடும். இது நமக்கு மிஞ்சி 5 மினிட்ஸ் தான் ஆகும். இதை நீங்கள் சொல்லி வந்தாங்கன்னா நல்லது. அப்படி செய்ய நேரம் இல்லை, அது ஆஃபீஸ் போகிறவங்களாம் நேரம் இல்லைன்னா பஸ்ஸில் போகிறப்பையோ அல்லது வேனில் போகிறப்பையோ ஒரு வெள்ளை பேப்பரில் 18 முறை இந்த ஜபத்தை எழுதினாலும் 18 நாட்களில் நமக்கு ஒரு நல்ல நியூஸ் கட்டாயம் கிடைக்கும். என்ன இந்த சரவண பவ அப்படின்னா, கந்த சஷ்டியில் வரக்கூடிய 6 நாளும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய 6 தீய குணங்களை அழிக்க வல்லது. என்னென்ன பார்த்தோன்னா, சினம், பகை, வஞ்சம், பேராசை, அப்புறமேட்டு காமம், குரோதம், இதெல்லாம் நமக்கு 6 படைன்றது 6 ஒரு முருகன் பார்த்தீங்கன்னா 6 படைன்றது அதுக்கு தான் வச்சாங்க. நம் உடம்பில் இருக்கிற 6 வகையான தீய குணங்களை அழிக்க வல்லவர் தான் நம் முருகப்பெருமான். இது நான் கண்ட பலனம்மா. கோபம் இருந்துச்சுன்னா நம்ம திருத்தணிக்கு போயிட்டு வந்தோம்னா கோபம் பிள்ளைங்களுக்கு தீரும். அந்த மாதிரி நீங்கள் கோபத்தை தீர்த்து நீங்கள் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கோபம் தீர்க்க வேண்டுமென்றால் நாம் திருத்தணிக்கு போகலாம். இப்போ பார்த்துக்கலாம், நீங்களே பாருங்களேன். இந்த படத்தில் சான்றது செல்வம், ரேன்றது கல்வி, வேன்றது முக்தி, நேன்றது பகையை வெல்றது. அதான் சொன்ன பாருங்கள். ப என்றது காலஜெயம், என்றது ஆரோக்கியம். இது உங்களுக்கு நல்ல சரவண பவன்றது நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட 6 குணத்தை எடுத்துக்கிட்டு இதை சொல்ல நமக்கு இந்த 6 நல்ல குணத்தையும் நான் முருகப்பெருமான் தருவார். அதுக்கு தான் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு டக்குன்னு யோசித்து இதை சொல்கிறேன். ஏன்னா இது நான் கண்ட பலனம்மா. நான் இது நீங்கள் கந்த சஷ்டியிலே செய்யலாம், இல்லை செவ்வாய்க்கிழமை செய்யலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா வெத்தையில் வச்சு 6 தீபம்லாம் ஏற்றுறாங்க. அதுவும் செய்யலாம். இதெல்லாம் நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டது தான். அப்படி இல்லை, வெத்தலை வாங்கிறதுக்கு நேரம் இல்லை, போக முடியல, மழை அது இதுனால் நீங்கள் வெறும் 6 விளக்கு கோலத்தை போட்டு அந்த சேரை வேலை வச்சு ஒரு மஞ்சள் குங்குமத்தை வச்சு நீங்கள் அப்படி ஏற்றுனாவே உங்களுக்கு சிறப்பம்மா. இதுவும் நான் கண்ட பலனால் தான் உங்களுக்கு சொல்கிறேன். சிலவங்க அவங்கவுங்க கண்ட பலனை பிறருக்கு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. அது அவ்வளவும் தப்பு. ஏன்னா நாம் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்று எனக்கு கிருஷ்ணன் பகவான் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். எனக்கு நம்மளால்
ஒரு 4 பேர் வந்து பயனடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நமக்கு வந்து கோடிக்கணக்கான நன்மைகள் தரும், உங்களுக்கும் ஆயிரக்கணக்கான நன்மைகளும் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த பதிவுகள்லாம் நான் உங்களுக்கு யோசித்து நான் பண்ணி பார்த்து அனுபவம் ஆனதுக்கு பிறகு தான் யோசித்து சொல்வேன். இந்த அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, யூடியூப்பில் சொன்னாங்க, கூகுளில் சொன்னாங்க, இதெல்லாம் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிலாம் சொல்ல மாட்டேம்மா. நான் என்னுடைய அனுபவத்தோடு கலந்தது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். அப்படி உங்களுக்கு டைம் நிறையா இருந்துச்சுன்னா 6 முறை கந்த சஷ்டி படிப்பது மிகவும் சிறந்தது. அப்புறம் நேற்று ஒரு பதிவு கொடுத்துருங்க பாரு, வந்து அருள்வாய் உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மணியாய் மலராய் மலராய் ஒளியாய், அது கொடுத்துருப்பேன் பாருங்கள். அந்த பதிவும் வந்து நமக்கு ரொம்பவே நல்லதுமா. அதனால் அதை அனைவரும் படிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.